மண்டேனாலே மோஸ்ட்லி எனக்கு கிளீனிங் வேலைகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு போட்டு வச்சுருந்த சப்பாத்தியில் ஒரு 5 சப்பாத்தி மீதம் இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி எக் சில்லி சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா கையோட கிளீனிங் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் வீடு மாவு போட்டுட்டு இடையில லஞ்செல்லாம் சமைச்சிட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே தீபம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து 10 நாளைக்கு ஒரு டைம் நான் வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சோன்னா கூட ஜாடியெல்லாம் வந்து எண்ணெய் பிசுப்பாயிடுது. ஏன்னா நம்ம கார்னரில் தானே வைக்கிறோம், அதனால் கண்டிப்பாக வந்து அது எண்ணெய் பிசு ஓட்ட தான் செய்யும். இந்த மந்த்துக்கான பட்ஜெட் நான் 16ஆம் தேதி தான் போட்டேன். ஓரளவுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 16ஆம் தேதி தான் பட்ஜெட் வந்து போட்டிருக்கேன். இந்த மந்த்துக்கான என்னோட மளிகை செலவு வெறும் 1500 ரூபாய்க்குள்ள தான் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். கையோட கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு